செம்ம புளிப்பான இந்த ஸ்ட்ராபெரி வச்சு ரொம்பவே ஸ்வீட்டான ஒரு ஸ்ட்ராபெரி ஜாம் பண்ணலாமா? ஸ்ட்ராபெரி சீசன் ஸ்டார்ட் ஆகிடுச்சான்னு தெரியல. வெறும் 65 ருபீஸ்க்கே ஒரு 100 கிராம் ஸ்ட்ராபெரி கிடச்சிச்சு. சரி, நம்ம அதை ஏதாச்சும் ஜாம் மாதிரி பண்ணலாம், கேக்குக்கெலாம் யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு வீட்லேயே செய்ய வந்துட்டேன். அதுக்கு நல்லா வார்ம் வாட்டரில் கொஞ்சம் உப்பு போட்டு ஸ்ட்ராபெரியை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி எடுத்துட்டேன். ஸ்ட்ராபெரிஸ்லாம் ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கும்னு நினச்சேன் நான். ஆனால் ரொம்பவே புளிப்பாக இருந்துச்சு. நார்மலான ஒரு கடாயில் ஸ்ட்ராபெரி போட்டு கூடவே நமக்கு தேவையான அளவுக்கு சுகர் ஆட் பண்ணிட்டேன். நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சுகரே போட்டிருந்தேன், ஏன்னா ஸ்ட்ராபெரி கொஞ்சம் புளிப்பாக இருந்த மாதிரி இருந்துச்சு. அந்த சுகர்லாம் மெல்ட் ஆகி கேரமலைஸ் ஆகிற வரைக்கும் ஜஸ்ட் லைட்டாக கிண்டி விட்டுட்டே இருந்தேன். யாராச்சும் ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர் கேக் வேணும்னு கேட்டிருந்தாங்கன்னா அப்போ நான் எசன்ஸ்லாம் யூஸ் பண்ணாமல் டேரெக்டாகவே இந்த ஸ்ட்ராபெரி ஜாம் செஞ்சு யூஸ் பண்ணுவேன். இது செம்ம ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். சுகரும் ஸ்ட்ராபெரியும் நல்லா வெந்ததுக்கப்புறமாவே ஒரு கன்சிஸ்டன்சி வந்துடும். எனக்கு பல்போட வேணும்னு சொல்லிட்டு நான் இப்படியே வச்சுருந்தேன். இதை நல்லா மிக்சியில் போட்டு அரைச்சி ஸ்மூத் ஜாமாவும் யூஸ் பண்ணிக்கலாம். இது வெறும் ஜாமாக மட்டும் சாப்பிடாம 2 ஸ்பூன் பாலில் போட்டு மிக்சியில் அரைச்சி குடிச்சிங்கன்னா மில்க் ஷேக் மாதிரி கூட இருக்கும். நான் கேக் செய்கிறதுக்காக யூஸ் பண்ணியிருந்தேன். இது மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பாய்.